Hello, my dear students and parents. Welcome back to my Future YouTube channel. Now, Professor Suganya Devi, career consultant. உங்களோட career guidance super spot. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட pharmacy கோர்ஸ் பத்தி சொல்லுங்க மேம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட பாராமெடிக்கல் 19 கோர்ஸ் இருக்குது. அதுல எல்லாருமே விரும்புற ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்ட் சூப்பர் கோர்ஸ் வந்து இந்த pharmacy தான். இந்த pharmacy பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த ஒரு வீடியோல கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிய போகுது. இந்த ஃபார்மசி பத்தின இன்னொரு ஹிடன் டீடைல்ஸும் இதுல நான் வந்து சொல்ல போறேன். இந்த ஃபார்மசி கோர்ஸ்ல வந்து எத்தனை கோர்ஸ் வந்து ஃபார்மசில சொல்றாங்க, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அதுக்கோட கட் ஆஃப் என்ன, எவ்வளவு ஃபீஸ், அதே வந்து டாப் செல்ஃப் பினான்சிங் காலேஜ் என்ன, அதோட ஃபீஸ் என்ன, அதோட கட் ஆஃப் என்ன, அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி பத்தி இந்த ஃபார்மசி கோர்ஸ்ல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க 100% உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ல நான் தெரிஞ்சுக்குவேன் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னன்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மசி அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி பி ஃபார்ம், இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் வந்து பி ஃபார்ம் அப்படிங்கிற 4 இயர்ஸ் கோர்ஸ். இதில் நீங்க என்ன படிப்பீங்கன்னா, ட்ரக் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த பார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்ன மெடிசன் வந்து எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி ஆஃப் ஃபார்ம், ஃபுல்லா மெடிசனை பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல படிப்பீங்க. அப்புறம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எடுத்துட்டோம்னா ஹியூமன் அனாட்டம் பிசியாலஜி இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆல் 19 பாராமெடிக்கல் கோர்சஸ். அதனால ஹியூமன் அனாட்டம் பிசியாலஜி பத்தி படிப்பீங்க. அடுத்து பார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, என்னென்ன கெமிக்கல் காம்பினேஷன்லாம் வந்து இந்த ஃபார்மா இதுல வந்து யூஸ் பண்றாங்க அதை பத்தி, குவாலிட்டி கண்ட்ரோல், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. குவாலிட்டி கண்ட்ரோல்ங்கிறது வந்து அந்த ஒவ்வொரு எடுக்கக்கூடிய அந்த மெடிசனோட குவாலிட்டி வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் படிக்கிறதா இந்த பி ஃபார்ம்ங்கிற 4 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸை நீங்க முடிச்சுட்டு உங்களோட கேரியர் வந்து ஃபார்மசிஸ்ட் ஆகலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் ஆகலாம், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் ஆகலாம், மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் கம்பெனிஸ்ல வந்து இந்த மெடிக்கல் கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போகலாம். அதுக்கு சயின்ஸ் ரிலேட்டடா, இந்த ஃபார்மசி ரிலேட்டடா படிச்சவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு டேப்லெட் வர்றதுக்கு முன்னாடி அது வந்து ரிசர்ச் நடக்கும். அந்த ரிசர்ச் கம்பெனிலையும் அதிகமான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பி ஃபார்ம் படிச்சு முடிக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்ததா இருக்கிறது வந்து டி ஃபார்ம்ங்கிற 2 இயர்ஸ் கோர்ஸ். இந்த டி ஃபார்ம்ங்கிற இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் மெடிசன் டிஸ்பென்சிங், கம்யூனிட்டி ஃபார்மசி, ட்ரக் ஸ்டோரேஜ், பிரிஸ்கிரிப்ஷன் ஹேண்ட்லிங். ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுல கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிம்பிள்லாம் வந்து எதுக்கு, அது வந்து என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் படிக்கிறதா வந்து இந்த டி ஃபார்ம் கோர்ஸ். இவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட், இவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரா இருக்கலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் ஃபார்மசிஸ்டா இருக்கலாம். இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆன டி ஃபார்ம். ஃபார்ம் டிங்கிற 6 இயர்ஸ் கோர்ஸ். இதுல வந்து கிளினிக்கல் ஃபார்மசி, பேஷண்ட் கேர், ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸ், ட்ரக் மானிட்டரிங், கிளினிக்கல் ரிசர்ச், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா படிப்போம். அடுத்தது வந்து இதோட கேரியர்ஸ் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஆஃபீஸர், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரைட்டர். ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் வந்து மெடிசன் தயாரிக்கிறாங்களோ அங்க வந்து போய் அவங்க கரெக்டான குவான்டிட்டியில தான் தயாரிக்கிறாங்களா, பேஷண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த மெடிசன்ஸ் இருக்கா, அதோட பவர் இருக்கா, அவங்க சொன்ன மில்லிகிராம்ல தான் அந்த பவர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறதா இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஆஃபீஸர். ஸோ இதெல்லாமே பண்ணக்கூடியவங்க வந்து இந்த ஃபார்ம் டிங்கிற 6 இயர்ஸ் கோர்ஸ். அடுத்தது எம் ஃபார்ம் 2 இயர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பி ஃபார்ம் முடிச்சு அந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு படிக்கக்கூடிய கோர்ஸ் தான் வந்து இந்த எம் ஃபார்ம் 2 இயர்ஸ் கோர்ஸ். இதுல வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி, ஃபார்மசியூட்டிக்கல், குவாலிட்டி அஷூரன்ஸ், ஃபார்மகாலஜி, இது எல்லாம் நீங்க படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம இதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம், காலேஜுக்கு லெக்சரா போகலாம். பி ஃபார்ம் முடிச்சாலும் நீங்க லெக்சரா போகலாம். எம் ஃபார்ம் முடிச்சீங்கன்னா கண்டிப்பா லெக்சரா, அசிஸ்டன்ட், அசோசியேட், ப்ரொஃபஸர், வைஸ் பிரின்சிபல், பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபார்மசி காலேஜுக்கு வந்து நீங்க ஃபுல்லா இந்த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு, அங்க போகலாம். அடுத்தது ரெகுலேட்டரி அஃபேர் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம், ஃபார்முலேஷன் சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த 4 கோர்ஸும் வந்து ஒரு ஃபார்மசி அப்படின்னு எடுக்கிறவங்க வந்து படிக்கலாம்.
டைரக்டா படிக்கிறது இந்த ஃபார்ம்டி 6 இயர்ஸ் கோர்ஸ். யூஎஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சவங்க வந்து அந்த 3 இயர்ஸ் வந்து ஃபார்ம்டி கோர்ஸ் இருக்கும், போஸ்ட் பேச்சுலரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து படிச்சாலும் அவங்க 6 இயர்ஸ் முடிச்ச மாதிரி எலிஜிபிள் ஆயிருவாங்க. நம்ம டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பி ஃபார்ம் அட்மிஷனுக்கு வந்து டாப் காலேஜஸ் என்ன, கட் ஆஃப்ஸ் என்ன, ஃபீஸ் என்ன, கம்பேரிஷன் இதெல்லாம் பார்க்க போறோம். நம்ம கவர்மெண்ட் பி ஃபார்ம் காலேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் டிஎன்எம்எம்சி கவுன்சிலிங்ல வர்றது வந்து இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த 2 மெடிக்கல் காலேஜ்லயும் 60 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ டோட்டலா நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டுன்னு சொன்னீங்கன்னா 120 சீட்ஸ் தான் இருக்கு பி ஃபார்ம்ல. இந்த கவர்மெண்ட் சீட்ல பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு இயருக்கு வந்து 10,000 to 25,000 தான் செலவாகும் ஒரு ஆனுவல் ஃபீஸு. இப்போ நீங்க ஓசியா இருந்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 188 to 196 இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பிசினா 182 to 191 பிளஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எம்எம்சி உங்களுக்கு தான். பிசிஎம் வந்து 177 to 186 பிளஸ், எம்பிசி ஆர் டிஎன்சி வந்து 172 to 183 பிளஸ், எஸ்சி எடுத்துட்டீங்கன்னா 155 to 172 பிளஸ், எஸ்சிஏ 145 to 165 பிளஸ், எஸ்டி வந்து 130 to 155 பிளஸ். இதே வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 186 to 194 பிளஸ், 180 to 189 பிளஸ், பிசிஎம்ல 175 to 184 பிளஸ், எம்பிசில பாத்தீங்கன்னா 170 to 181 பிளஸ், அதே எஸ்சில பாத்தீங்கன்னா 150 to 168 பிளஸ், எஸ்சிஏல 140 to 160 பிளஸ் அண்ட் எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 125 to 150 பிளஸ். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான், இது ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு முடிவாகும். ஆனா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் முடியறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. டாப் 15 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து பிஃபார்ம்க்கு ஒரு நல்ல கோர்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தான். இது கோயம்புத்தூர்ல சிச்சுவேட் ஆயிருக்கு. இதுல வந்து கவர்மெண்ட் சீட் இருக்குது, கவர்மெண்ட் சீட் உள்ள செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இதுல வந்து பெர் இயர் 50K to 70K வாங்குறாங்க. நீங்க பிசியா இருந்தீங்கன்னா 165 பிளஸும், பிசிஎம்ல 160 பிளஸும், எம்பிசி டிஎன்சி 155 பிளஸும், எஸ்சில வந்து 145 பிளஸும், எஸ்சிஏல 135 பிளஸும் இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபார்மசி கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதே அடுத்தது ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி, அவங்களுக்கு வந்து 90K to 1.2 lakh per year வாங்குறாங்க. அவங்களோட பிசி கட் ஆஃப் வந்து 160 பிளஸ், பிசிஎம் வந்து 155 பிளஸ், எம்பிசி வந்து எடுத்துட்டீங்கன்னா 150 பிளஸ், எஸ்சி 140 பிளஸ், எஸ்சிஏ வந்து 130 பிளஸ். அதே மாதிரி சிஎல் பை தி மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னையில இருக்கு. இதுவும் இந்த ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டியில நல்ல இன்ஸ்டியூட்டா இந்த ஃபார்மசி, இந்த ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இருக்கு. அடுத்து சிஎல் பைதா மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னையில இருக்கு. இது 70K to 1 lakh வாங்குறாங்க. இதோட கட் ஆஃப் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து அருள்மிகு கலாசிலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது விருதுநகர்ல இருக்கு. இது 80K to 1.2 L ஆகுது பெர் ஆனுவல் ஃபீஸா. இதோட கட் ஆஃப் எவ்வளோன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா 80K to 1.2 lakh. இது வந்து எவ்வளோ கட் ஆஃப்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து நாமக்கல்ல இருக்கு. இது 60K to 90K. இந்த எவ்வளோ கட் ஆஃப்ல வந்து கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மேல்மருவத்தூர்ல இருக்கு. அது 70K to 1 lakh. இதோட கட் ஆஃப் வந்து 130 பிளஸ் வந்து பிசிக்கும், பிசிஎம்ல 125 பிளஸும், எம்பிசிக்கு வந்து 120 பிளஸும், எஸ்சிக்கு 110 பிளஸும், எஸ்சிஏக்கு 100 பிளஸும் நீங்க கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜ் கிடைக்க உங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அடுத்தது நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோட்ல இருக்கு. இதோட ஃபீஸ் பெர் இயர் 60K to 90K. அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன், செக் பண்ணிக்கங்க. அடுத்து சேரன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர்ல இருக்கு. அது 60K to 90K. அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப். கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர் 70K to 1K. அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திருச்சியில் இருக்கு. அதோட கட் ஆஃப் வந்து எவ்வளோன்னு நான் சொல்லியிருக்கேன், 60K to 90K பெர் இயர். அடுத்து பல்லவன் ஃபார்மசி காலேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்கு, 60K to 90K. ஒன் கட் ஆஃப் எவ்வளோன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர் 60K to 90K. அதோட கட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். தந்தை ரோவர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெரம்பலூர்ல இருக்கு. அதோட கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை அப்படிங்கிறது வந்து
இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அதுக்கு வந்து பெர் இயரே வந்து 1.5 lakh to 2 lakhs கிட்ட ஆகும். இதோட கட் ஆஃப் வந்து 150+ நீங்க இருந்தீங்கன்னா பிசில ஜாயின் பண்ணலாம். அடுத்தது பிசிஎம்ல 145+, எம்பிசில 140+, எஸ்சில 130+, எஸ்சிஏல வந்து 120+ இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அடுத்ததா ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு வந்துட்டு நான் சொன்னேன்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபார்மசி அட்மிஷன்ஸ் 2026-27. ஸோ இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இந்த ஃபார்மசிக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்குங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாத அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபார்மசி கோர்ஸ் கொடுக்குறாங்களான்னு. ஆமாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இட்ஸ் அ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இதுல வந்து ஃபார்மசி கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபார்மசி கோர்ஸ் இருக்கிறதே தெரியல. இட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு NAC A+ அக்ரிடேட்டட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இது வந்து அண்ணாமலை சிதம்பரம் தமிழ்நாட்டுல இருக்கு. நம்மளோட தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில B.Pharm, Pharm D, M.Pharm எல்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் B.Pharm 4 years கோர்ஸ், D.Pharm 2 years, Pharm Dங்கிற 6 years கோர்ஸ், Pharm Dங்கிற போஸ்ட் பேச்சுலரேட் 3 years கோர்ஸ், M.Pharmங்கிற 2 years கோர்ஸ், எல்லா கோர்ஸுமே வந்து ஆஃபர் பண்றாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த ஃபார்மசிக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஃப்ரம் டிப்ளமோ டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்பெஷலைசேஷன். இந்த ஒரு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணா நீங்க M.Pharm வரைக்கும் முடிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கிளினிக்கல் பிராக்டிஸ், ரிசர்ச், இந்த மாதிரி எல்லா விதமான எஜுகேஷனும் இங்க தர்றாங்க. இப்ப ஃபார்மசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். யூனிவர்சிட்டியில நான் ஏன் படிக்கணும் ஃபார்மசினா, இட்ஸ் அ கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இது வந்து கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ எதுவும் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இது கம்பேர்ட் டு பிரைவேட் காலேஜஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். இட்ஸ் அ PGI அப்ரூவ்ட் ஃபார்மசி ப்ரோக்ராம்ஸ். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்மசி ப்ரோக்ராம். அடுத்து Pharm D, B.Pharm, M.Pharm ஒரே கேம்பஸ்ல எல்லா கோர்ஸும் அவைலபிளா இருக்கு. இது வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப குட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்லாம் நிறைய கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இட்ஸ் அ ரெப்யூட்டேஷன் காலேஜ் இன் தமிழ்நாடு. அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. B.Pharmக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹800, Pharm Dக்கு வந்து ₹600, M.Pharmக்கு வந்து ₹1000, D.Pharmக்கு வந்து ₹400 அப்ளிகேஷன் ஃபீ. அப்ளிகேஷன் வந்து 1st May 2026லயே ஓபன் ஆயிருச்சு. இதோட லாஸ்ட் டே டு அப்ளை வந்து 16 June 2026. ஸோ இந்த டேட் முடியறதுக்குள்ள நம்ம போய் அப்ளிகேஷன் இந்த காலேஜுக்கு போட்டுறணும். இதோட வெப்சைட் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இதோட மெரிட் லிஸ்ட் பப்ளிகேஷன் வந்து ஜூலைல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூலை டு ஆகஸ்ட் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் அட்மிஷன் கம்ப்ளீஷன் ஆகும். ஸோ கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பேக்கப் ஆப்ஷனா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ஒரு பேக் ஆப்ஷனா வச்சுக்கலாம். நம்ம ஃபார்மசி படிக்கணும்னாவே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருந்தாவே போதும் ஃபார்மசி படிக்கலாம். இப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கனாலும் நீங்க ஃபார்மசி குரூப்ல ஜாயின் பண்ணலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருக்கலாம். இல்ல பியூர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தாலும் இந்த ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதே மேத்ஸ் பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம். ஸோ PCB ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம், PCM ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம், PCMB ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம். M.Pharm ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி, பார்மசூட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ், பார்மகாலஜி இதெல்லாம் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இவங்க எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றாங்கன்னா, ஃபார்மசினாவே கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு பிசிக்ஸ் டிவைடட் பை 2, பயாலஜி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து டிவைடட் பை 2 எடுத்துக்கிறாங்க. ஸோ பிசிக்ஸை வந்து பாதியா எடுத்துக்கிறாங்க, கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸ் அப்படியே போட்டுக்கிறாங்க, பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை டிவைட் பை 2 பண்றாங்க. அது வர கட் ஆஃப் தான் உங்களோட கட் ஆஃப். எத்தனை சீட் இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்குன்னா, B.Pharmல பாத்தீங்கன்னா 100 சீட்ஸ். இது எல்லாமே ஃபுல்லா கவர்மெண்ட் சீட்ஸ் தான். D.Pharmல 60 சீட்ஸ், Pharm Dல 30 சீட்ஸ், M.Pharmல வந்து 15 to 18 சீட்ஸ் இருக்குது. வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இது வந்து மெரிட் அண்ட் ரிசர்வேஷன் பாலிசியில தான் இது பண்றாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவா எதுவும் இல்ல, கவர்மெண்ட் எய்டடோ பிரைவேட் கேட்டகரியோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் சீட்ஸ் தான். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025ல எவ்வளவு தூரம் அட்மிஷன் ஆச்சு, 2026-27ல இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு அட்மிஷன் ஆச்சுன்னு எல்லாம் இங்க கிளியரா கொடுத்துருக்கேன். OC, BC, BCM, MBC, SC, SC, STக்கு எல்லா கம்யூனிட்டி கேட்டகரிக்கும்
2025ல பி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 170 பிளஸ், பி ஃபார்ம் 26-27ல வந்து இந்த ஸ்கோர் இருந்ததுன்னா 172 to 182 அதிக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி 155 பிளஸ், 158 to 172 பிளஸ், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 150 பிளஸ், 152 to 168 பிளஸ், எம்பிசில பாத்தீங்கன்னா 145, இதுல வந்து 148 to 165 பிளஸ், அது எஸ்சினா 125, 128 to 148, எஸ்சினா 115 பிளஸ், 118 to 138, எஸ்டிங்கிறது 95 பிளஸ், 95 to 125. இந்த மாதிரி பி ஃபார்முக்கு. ஃபார்ம் டி கோர்ஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்கணும், அதை 6 இயர்ஸ் கோர்ஸ் ஆனா அந்த ஃபார்ம் டி கோர்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு ஈச் கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. அதே டி ஃபார்ம் ஆன 2 இயர்ஸ் கோர்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன், 25க்கும் 26க்கும் கம்பேரிஷனா கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறோம்ல, எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா இப்போ பி ஃபார்முக்கு 33K to 40K, அதுக்கப்புறம் ஃபார்ம் டிக்கு பாத்தீங்கன்னா 45K to 60K, பிகாஸ் இது 6 இயர்ஸ்ங்கிறதுனால. டி ஃபார்ம்ங்கிற 2 இயர்ஸ் கோர்ஸ்ங்கிறதுனால இது 20K to 30K, எம் ஃபார்ம் வந்து 40K to 70K தான். இவ்வளவுதான் ஒரு 1 இயர் டியூஷன் ஃபீஸ். இது போக ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸாம் ஃபீஸும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு அதிக சார்ஜஸ் இருக்கு. இப்போ நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 180 பிளஸ் நீங்க இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளோட கவர்மெண்ட் ஃபார்மசி வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும். இதே நீங்க 165 to 180 கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா பிஎஸ்டி, ஜேஎஸ்எஸ், சிஎல் அப்படிங்கிற டாப் 5 காலேஜஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். நீங்க ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் வந்து 150 to 165 இருந்து இந்த காலேஜஸ்ல கிடைக்காம இருந்ததுன்னா டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நீங்க கம்பேர் பண்ணணும். அடுத்தது 130 to 150 இருக்கீங்க, ஆனா எனக்கு வந்து ஃபார்மசி தான் படிக்கணும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கொஞ்சம் அந்த டாப் 15 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல போய் அதிக அமௌண்ட் செலவு பண்ணி படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அண்ணாமலை வந்து இட்ஸ் பிகம் அ பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஆப்ஷன். அடுத்து 110 to 130 இருந்தீங்கன்னா அண்ணாமலை இஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபிள் சாய்ஸஸ். ஏன்னா இங்க வந்து ஃபீஸும் கம்மி, அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இதே பிலோ 110னா அண்ணாமலைங்கிறதா வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ரெகனைஸ்ட் ஆப்ஷனா வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதை பார்த்துட்டு உங்களோட டிசிஷனோட கட் ஆஃப் பாருங்க. உங்களுக்கு ஃபார்மசி குரூப் பிடிக்குது அப்படின்னா இதே நீங்க ஓசி பிசி கேட்டகரியில 110 130 இருக்கு, உங்களுக்கு வந்து ஃபார்மசி தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பா இப்பவே அண்ணாமலை அப்ளிகேஷன் போடுங்க. 130 to 150 இருக்கிறவங்க, ஓசி பிசி இருக்கிறவங்க எல்லாம் நான் சொன்ன கட் ஆஃப்ல நீங்க வராம கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் காலேஜ்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இங்க வந்து ஃபீஸ் லோவா இருக்கும், காம்படிஷன் பயங்கர ஹையா இருக்கும். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதுல ஃபீஸ் மாடரேட்டா இருக்கும், காம்படிஷன் இங்க கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும். ஏன்னா இதை பத்தின அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால. அடுத்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபார்மசி செக்டர் வந்து லிமிட்டடா இருக்கு, இதுல வந்து மீடியமா இருக்கும் காம்படிஷன், இது லோவர் டு மாடரேட் தான். அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், நந்தா இந்த மாதிரிலாம் இருக்கு, இதுல மாடரேட் டு ஹை ஈஸியரா கிடைக்கும், காம்படிஷன் ஈஸியர் தான், கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எஸ்ஆர்எம், ஸ்ரீராமச்சந்திரா, சபிதா இது எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து இதோட காம்படிஷன் வந்து அந்தந்த இயரை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். கவுன்சிலிங் ப்ராசஸ் 25ல வந்து இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் இருந்துச்சு. ஸோ அதே கவுன்சிலிங் மெத்தடை தான் இப்பவும் ஃபாலோ பண்றாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன்ல இருக்குதுங்க. இந்த www.annamalauniversity.ac.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அதோட லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 16 ஜூன் 2026. ஸோ அதுக்குள்ள ஒரு பேக்கப் ஆப்ஷனா ஃபார்மசி தான் என்னோட கேரியர் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா இது ஒரு பேக்கப் ஆப்ஷனா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ரேண்டம் நம்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அடுத்தது ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அடுத்து அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ஒரு 10 or 12 அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு. அதனால கண்டிப்பா 7 to 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா
கண்டிப்பா அவங்களுக்கு ஃபுல் டியூஷன் ஃபீஸையும் அவங்களே வந்து எடுத்துட்டு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நீங்க 6th and 12th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா போனஃபைட் சர்டிபிகேட்டோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி சர்டிபிகேட் நம்பர் 7 இருக்கு ஆர் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி சர்டிபிகேட்னு சொல்லி இந்த ஃபார்மேட் வந்து இ சேவை மையத்தில் இருக்கும். அங்க போய் வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணி உங்க ஸ்கூல் டெஸ்ட்டை வந்து சைன் வாங்கி அந்த கவுன்சிலிங் டைம்ல அந்த சர்டிபிகேட்டை நீங்க சப்மிட் பண்ணும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு. ஸோ கண்டிப்பா இந்த 7.5 ரிசர்வேஷனை யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஒரு பெஸ்ட் அண்ட் எக்ஸலண்ட் சாய்ஸ். யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிற அடுத்த ஒரு ஆப்ஷனா வந்து 100% இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நியூ அப்படின்னா எனக்கு வந்து நியூன்னு சொல்லுங்க. இதை பத்தி எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும், நாங்க அப்ளிகேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டன் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்காக வெயிட்டிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட் மூலியமா தான் நான் வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேனான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.